ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் லெவல் அப் வித் நேத்ரா. இன்றைக்கி நம்மளோட சேனலில் டேட்டா டைப் ஜாவாவில் ரொம்ப ஈஸி தான். இதில் இந்த வீடியோவில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டேட்டா டைப்னா என்ன, ஏன் அதை யூஸ் பண்ணுறோம், அண்ட் 2 டைப்ஸ் இருக்குது டேட்டா டைப்பில். அந்த என்னென்ன டைப்பு, அதுக்கப்புறம் ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ், அது போக ஒரு 2 கொஷின்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ உள்ள போகலாம். ஃபஸ்ட்டு டேட்டா டைப்னா என்னென்னா ஒன்றும் இல்லை, இப்போது கம்பைலர்கிட்டயோ இல்லை இன்டர்பிரிட்டர்கிட்டயோ நம்ம முன்கூட்டியே சொல்லிடுறோம் என்ன அப்படின்னா, இந்த வேரியபிள் இந்த கைண்ட் ஆஃப் வேல்யூவை தான் ஸ்டோர் பண்ண போகுது அப்படின்னு. இந்த கைண்ட் ஆஃப்னா இந்த டைப் ஆஃப் வேல்யூவை தான் ஸ்டோர் பண்ண போகுது அப்படின்றத முன்னாடியே சொல்லிடுறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம எவ்வளோ ஸ்பேஸ் எவ்வளோ மெமரி இதுக்காக அலோகேட் பண்ணணும் அப்படிங்கிறத முன்கூட்டியே தெரிவிச்சிடும். எது மூலியமா அப்படின்னா இந்த டேட்டா டைப் மூலியமா. ஓகேவா? இந்த டைப் ஆஃப் டேட்டா சொல்லுது, அதே மாதிரி சைஸ் ஆஃப் த மெமரி எவ்வளோ இது ஆக்குபை பண்ண போகுது அப்படின்றதையும் சொல்லிடுது. ஓகே, ஸோ இதுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ கொரியர் கம்பெனிஸ்லாம் இருக்கும் இல்லையா, அவங்க என்ன பண்ணுவாங்க, இப்போ லெட்டர் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு என்வலப் கவர் இருக்கும். அதே மாதிரி கிளாஸ் ஐட்டம்ஸாக இருந்துச்சுன்னா, அதாவது பிரேக்கபிள் ஐட்டம்ஸாக இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப சேஃபாக ஒரு பாக்ஸ் இருக்கும். இல்லை கோல்டு ஐட்டம்ஸு, இந்த ஐஸ்கிரீம்ஸு, மெடிஷன் இந்த மாதிரியான இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு பாக்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் அந்தந்த ப்ராடக்டை அந்தந்த பாக்ஸுக்கு அந்தந்த ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரியான பாக்ஸில் தான் வச்சு அவங்க இன்னொரு பிளேஸ்க்கு அனுப்ப முடியும் இல்லையா? அந்த மாதிரி தான். இப்போ இதில் என்ன, நான் ஒரு கவர், ஒரு லெட்டர் என்வலப்போட கவரில் ஒரு பிரேக்கபிள் ஐட்டம் வைக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக அது பிரேக் ஆயிரும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் இதை அப்படியே கொஞ்சம் ஜாவாவில் கொண்டாந்து அப்ளை பண்ணோம்னா, ஈச் டேட்டா டைப் இஸ் லைக் அ பாக்ஸ். இந்த பாக்ஸ் மாதிரி தான் ஒவ்வொரு டேட்டா டைப்பும் டிசைன்டு ஃபார் த ஸ்பெசிஃபிக் கைண்ட் ஆஃப் வேல்யூ. இப்போது இன்ட் அப்படின்னா இந்த இன்ட்டில் கொடுக்குற டேட்டா டைப்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த நியூமரிக் நம்பர்ஸ் மட்டும் இருக்கும். இதுவே டபுளாக இருந்துச்சுன்னா டெசிமல்ஸில் வருது இல்லையா, அதெல்லாமே இருக்கும். நெக்ஸ்ட் கேரக்டர்னா ஒவ்வொரு சிங்கிள் கேரக்டர் இருக்கும். பூலியன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ், இதெல்லாம் மட்டும்தான் ஹோல்ட் பண்ணி வைக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம டேட்டா டைப். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, இன்ட் அப்படின்னு கொடுத்து குவான்டிட்டி நான் 10ன்னு கொடுத்துருக்கேன். டபுள் டெசிமல் ஹோல்ட் பண்ணுது. கேரக்டர் ஈங்கிற ஒரு கேரக்டர் ஹோல்ட் பண்ணுது. பூலியன் ட்ரூங்கிற ஒரு வேல்யூ ஹோல்ட் பண்ணுது. ஓகேவா? ஸோ இந்த கொரியர் கம்பெனி மாதிரி தான் எப்படி அவங்க அந்த ரைட் பாக்ஸில் அந்த ப்ராடக்டை பேக் பண்ணி அனுப்புகிறாங்களோ அந்த மாதிரி நம்ம டேட்டாவை கரெக்டாக இந்தந்த டேட்டா டைப் அந்தந்த டேட்டா டைப்க்கு ஏற்ற மாதிரியான டேட்டாஸ் தான் நம்ம அதில் என்ட்ரு பண்ணணும். ஸோ அப்போ தான் அந்த கம்ப்யூட்டர் அந்த ப்ரோக்ராம் பிரேக் ஆகாமல் ரன் ஆகும். ஓகேவா? ஸோ ஏன் நம்ம இந்த டேட்டா டைப்ஸ்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் மெமரி மேனேஜ்மெண்ட். மெமரி மேனேஜ்மெண்ட்லாம் ஒன்றும் இல்லை, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான். ஜாவாக்கு முன்னாடியே தெரியணும் ஹவு மச் மெமரி டு ரிசர்வ், அந்த வேரியபிளுக்காக அதில் வர வேல்யூக்காக எவ்வளோ மெமரி ரிசர்வ் பண்ணி வைக்கணும் அப்படின்றது. ஸோ இதுக்கு தான். ஏன் அப்படின்னா, சரி எப்படி சொல்லலாம், முன்கூட்டியே தெரிஞ்சதுன்னா அந்தந்த வேல்யூக்கு ஏற்ற மாதிரி அது ஸ்பேஸ் அலோகேட் பண்ணிக்கும். இதனால ஸ்பேஸ் ரொம்ப மிச்சமாகி போகும், அதாவது வேஸ்ட்டாக போகவும் ஆகாது. அதே மாதிரி ஒரு சில இடத்துல பத்தாமல் போகலாம். ஸோ அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறோம். ஸோ டேக் இட் எஸ் எக்ஸாம்பிள், இன்ட் அப்படின்ற நான் டேட்டா டைப் கொடுத்துருக்கேன் அப்படின்னா அது 4 பைட்ஸ் மெமரி அலோகேட் பண்ணி வச்சுக்கும். இதுவே லாங் கொடுத்துருந்தேன்னா 8 பைட்ஸ், கேரக்டர் கொடுத்துருந்தேன்னா 2 பைட்ஸ், அந்த மாதிரி பூலியன் கொடுத்துருந்தேன்னா 1 பைட்ஸ், அந்த மாதிரி தான் ஸ்டோர் பண்ணிக்கும். இப்போ வித்தவுட் டேட்டா இந்த டேட்டா டைப் கொடுக்கல அப்படின்னா அந்த கம்பைலருக்கு தெரியாது எவ்வளோ ஸ்பேஸ் அலோகேட் பண்ணணும் அப்படின்றது. இதுக்காக தான் நம்ம இந்த டேட்டா டைப் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? அடுத்தது டைப் சேஃப்டி. இந்த டைப் சேஃப்டின்றது ஒன்றும் இல்லை, இப்போ டேட்டா டைப் ப்ரிவென்ட்ஸ் யூ ஃப்ரம் ஆக்சிடென்டலி மிஸ்ஸிங் இன்கம்பேக்டபிள் டேட்டா. ஃபார் எக்ஸாம்பிள், யூ கான்ட் ஆட் த நம்பர் ஆஃப், அப்போ நம்ம டெக்ஸ்ட்டில் கொடுக்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2 ஸ்ட்ரிங் இருக்குது, அந்த ஸ்ட்ரிங்கை நான் ஆட் பண்ண முடியுமான்னு கேட்டால் முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்டலாக ஒரு தப்பான ஒரு இது நடக்கும்போது அது கடைசியில் எரராக முடியும். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன், அப்போ புரியும். ஓகே, இப்போ அதை ஒரு எக்ஸாம்பிளாக பார்க்கலாமா? இப்போ நான் இன்ட்டில் ஏ அப்படிங்கிறத ஒரு வேரியபிள் நேமுக்கு 10 அப்படின்னு அசைன் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி அடுத்த இன்ட் டேட்டா டைப் தான் பி அப்படிங்கிற வேரியபிளுக்கு 20 அப்படின்றத அசைன் பண்ணுறேன். இப்போது சம் பண்ணுறேன் இந்த ரெண்டையும், ஏ ப்ளஸ் பி. அப்போ நமக்கு என்ன ஆன்சர் வரும்? இது ரெண்டுமே இன்டீஜர் நியூமரிக் தான். அப்போ இங்கே சம் 1ல் நமக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கும் அப்படின்னா 30 வந்திருக்கும். இதுவே
நான் இங்கே ஒரு ஸ்ட்ரிங்காக போடுறேன் அது, ஓகேங்களா. ஸ்ட்ரிங்கில் 10ம் 20யும் கொடுக்குறேன். இங்கே ப்ளஸ் பண்ணும்போது இந்த sum 2 அப்படிங்கிறது இங்கே என்னவா பிரிண்ட் ஆகும் அப்படின்னா நம்ம 30 பிரிண்ட் ஆகும்னு நினைக்கலாம். ஆனால் நினைக்கக்கூடாது, தப்புது. இதை ரன் பண்ணோம் அப்படின்னா 30 வந்திருக்காது, 10ம் 20யும் வந்துட்டு கன்கார்டினேட் ஆகி வந்திருக்கும், ஓகேவா. ஏன்னா ஸ்ட்ரிங் மெத்தட் இங்கே வந்துட்டு ப்ளஸ் ஸ்ட்ரிங்கில் கொடுத்துருக்கிறதுனால இந்த ப்ளஸ் வந்துட்டு கன்கார்டினேஷன் தான் பண்ணும், ஓகேவா. இப்போது இதில் என்னென்னா, இதுவே சப்போஸ் நான் இதை இப்போ நான் ஸ்ட்ரிங்காக கொடுத்துட்டேன், ஆனால் எனக்கு இன்டீஜராக தான் வேணும் அப்படின்னா அதையும் மாற்ற முடியும். இப்போ நான் இன்டீஜர் டாட் பார்ஸ் இன்ட் ஆஃப் அந்த வேரியபிள் 1 அப்படின்ற அந்த ஸ்ட்ரிங்கில் இருக்கிறத மாற்றி கொடுக்குறேன் அப்படின்னா இதை வந்துட்டு மாற்றிடுறோம். இப்போ இது என்ன ஆயிடுச்சு, இன்டீஜர் ஆயிடுச்சு, ஓகேங்களா. இப்போ இது வந்துட்டு நியூமரிக் ஆயிடுச்சு. அதே மாதிரி நான் வேரியபிள் 2க்கும் பண்ணுறேன். அப்போது இந்த ரிசல்ட்டில் இது ரெண்டும் ப்ளஸ் ஆகி வரும்போது இந்த இடத்துல வேணால் அடிஷன் தான் நடக்கும். ஸோ 30, ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ஒன் நான் ரெண்டுமே இன்டீஜரில் தான் கொடுத்துருக்கேன், அது கரெக்ட் 30. ரெண்டாவது வந்துட்டு நான் ஸ்ட்ரிங்கில் கொடுத்துருந்தேன், ஆனால் அந்த இடத்துல இங்கே ஆட் ப்ளஸ் சைன் என்ன பண்ணுது அப்படின்னா கன்கார்டினேட் பண்ணுது. ஸோ அதனால் அது ரெண்டையும் சேர்த்து தான் தந்திருக்கு. ஸோ அகைன் நான் அந்த ஸ்ட்ரிங்கை வச்சே என்னால் அந்த 30 கொண்டு வர முடியுமான்னா அதுவும் முடியும். நான் இன்டீஜருக்கு அதை மாற்றிட்டேன், ஓகேங்களா. இன்டீஜர் டாட் பார்ஸ் இன்ட் அப்படின்ற இதுக்குள்ளே நம்ம அந்த வேரியபிள் நேம் கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து இன்டீஜராக கன்வெர்ட் ஆகிடும். அப்போ அப்படி கன்வெர்ட் பண்ணும்போது எனக்கு ரிசல்ட் எப்படி கிடச்சிருக்குன்னா 30 கிடச்சிருச்சு, ஓகேங்களா. இப்போது இந்த மாதிரி, அதாவது நம்ம அங்கே என்ன பார்த்தோம், டேட்டா சேஃப்டி பார்த்தோமா, இந்த டைப் சேஃப்டி பார்த்தோம். ஸோ இந்த மாதிரியான சில ஆக்சிடென்டலாக நம்ம தப்பாக போடுற டேட்டாஸ் வந்துட்டு ஒரு ப்ராப்ளமில் கொண்டு வந்து ஒரு எரரில் கொண்டு வந்து நிறுத்தும். ஸோ அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா டேட்டா டைப்ஸ் யூஸ் பண்ணுறோம். அடுத்து வந்துட்டு டேட்டா வேலிடேஷனுக்காக. இப்போது நான் ஒரு டேட்டா டைப் கொடுக்குறேன் அப்படின்னா அப்போ அதுக்கான அந்த வேரியபிளுக்கான வேல்யூ இதுக்குள்ளே தான் இருக்கும், இந்த ரேஞ்சிலேருந்து இதுக்குள்ளே தான்ப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு எக்ஸ்பெக்டட் ஃபார்மேட் வந்து வச்சுருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ ஒரு பைட் அப்படிங்கிற ஒரு டேட்டா டைப் கொடுக்குறேன் அப்படின்னா அதோடது வந்து பார்த்தீங்கன்னா 0லேருந்து 127க்குள்ளே அப்படின்னு நான் ரேஞ்ச் கொடுத்துருக்கேன் அப்படின்னா அதுக்குள்ளே தான் இருக்கணும். அதை தாண்டியோ இல்லை அது கம்மியாகவோ மைனஸ்லேயோ போயிட்டு இருந்தது அப்படின்னா அது வந்துட்டு வேலிடாக இருக்காது. ஸோ அந்த வேலிடேஷன் இந்த இடத்துல செக் பண்ணுறதுக்காக நம்ம இந்த டேட்டா டைப்பை யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த வேலிடேட் ஆகலை, சரியா இல்லை அப்படின்னா நம்ம இப்படி தப்பாக கொடுத்துருந்தோம்னா என்ன இருக்கும், அந்த இடத்துல வந்து எரர் வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம டேட்டா டைப் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் ஆப்டிமைசேஷன். இது ஒன்றும் இல்லை, அதாவது என்னென்னா நம்ம ப்ரோக்ராமை ரொம்ப ஒரு லோ மெமரியை வச்சு எஃபிஷியண்ட்டாக ஒரு ஃபாஸ்ட்டாக நம்ம ப்ரோக்ராமை ரன் பண்ணுறது தான் வந்துட்டு இந்த பர்ஃபார்மன்ஸ் ஆப்டிமைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம கம்பைலர்கிட்ட முன்னாடியே இந்த டைப்பு சைஸ் இதெல்லாம் வந்து அட்வான்ஸாகவே தெரியப்படுத்திடுறதுனால இந்த ப்ரோக்ராமை அது வந்துட்டு ஆப்டிமைஸான வேலை ரன் பண்ணி கொண்டு போகுது, ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு பேங்க் அப்ளிகேஷன் இமேஜின் பண்ணிக்கோங்க. அதில் வந்துட்டு அக்கௌண்ட் பேலன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபீல்டு இருக்குது. சப்போஸ் நான் அந்த அக்கௌண்ட் பேலன்ஸில் நான் டெக்ஸ்ட்டாகவும் என்டர் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருந்தது அப்படின்னா நான் போய் அதில் ஹலோ அப்படின்னு கொடுக்குறேன். இன்ஸ்டெட் ஆஃப் நம்பருக்கு பதிலாக நான் ஹலோ அப்படின்ற ஒரு டெக்ஸ்ட்டை கொடுத்தேன் அப்படின்னா அப்போ அந்த பேங்கிங் சிஸ்டமே என்ன ஆகும் அப்படின்னா பிரேக் ஆயிடும். ஸோ இதுதான் வந்துட்டு இந்த டேட்டா டைப் ப்ரிவென்ட் பண்ணுது. இந்த மாதிரி டிசார்டர்ஸை இந்த டேட்டா டைப் ப்ரிவென்ட் பண்ணி அதுக்கான வேலிடான வேல்யூ தான் வந்துட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன் மேக் பண்ணுறது தான் வந்துட்டு டேட்டா டைப். இதனால நம்மளால நிறைய ரன் டைம் எரரை வந்துட்டு தவிர்க்க முடியும். ஸோ டைப் ஆஃப் டேட்டா டைப், இதில் வந்துட்டு 2 டைப்ஸ் இருக்குது, ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் அண்ட் நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப். இதை பற்றி உள்ளே இன்னும் டீப்பாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இதுக்கு நான் ரெண்டு டிஃப்ரென்ஸ் மட்டும் சொல்லிடுறேன். இப்போ இதில் என்னென்னா இந்த ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் அப்படின்றது ஆக்சுவலான வேல்யூவை அது டைரெக்டாக ஹோல்ட் பண்ணிக்கும், ஓகேவா. டைரெக்டாக டேட்டாவை ஹோல்ட் பண்ணிக்கும். இப்போ இந்த 10 இருக்கு இல்லையா, இந்த 10 வந்துட்டு அந்த இன்ட் ஏ அதில் வந்துட்டு டைரெக்டாக ஹோல்ட் ஆயிரும், ஓகேவா. ஆனால் நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்பில் இது வந்துட்டு ரெஃபரன்ஸை தான் ஸ்டோர் பண்ணும், ஓகேங்களா. அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போது நான் வந்து இந்த 0x001 அப்படின்னு இருக்குல்ல, இது வந்து அட்ரஸ், ஆக்சுவல் டேட்டாவோட அட்ரஸை தான் இது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அப்போ ஸ்ட்ரிங் எஸ்ஸில் வந்துட்டு இதோட அட்ரஸ் தான் இருக்கும். அந்த அட்ரஸ் எதை பாயிண்ட் பண்ணுது அப்படின்னா ஆக்சுவல் வேல்யூவை. ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்பில் ஆக்சுவல் வேல்யூவே வந்துட்டு அந்த வேரியபிள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஆனால் நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்பில் அதோட அட்ரஸை மட்டும்தான் ஸ்டோர் பண்ணியிருக்கும். அந்த அட்ரஸ் எதை பாயிண்ட் பண்ணுது அப்படின்னா ஆக்சுவல் வேல்யூ இருக்கிற பிளேஸ்,
ஓகேங்களா. இந்த ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்பில் ஸ்டாக் மெமரியில் தான் வந்துட்டு டேட்டாஸ் எல்லாம் ஸ்டோர் ஆகும். ஆனால் நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்பில் ஹீப் மெமரியில் தான் ஸ்டோர் ஆகும். ஓகேவா, இவ்வளோதான். இப்போது ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்னா ஆல்மோஸ்ட் நான் சொன்ன மாதிரி தான், மோஸ்ட் பேசிக் டைப் பில்ட் இன்டு த ஜாவா. இது வந்து ஆப்ஜெக்ட் கிடையாது, ஆக்சுவல் வேல்யூவை டைரெக்டாக அந்த மெமரியில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் வந்துட்டு 8 இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா பைட், ஷார்ட், இன்ட்டு, லாங்கு, ஃப்ளோட்டு, டபுள், கேரக்டரு, பூலியன். ஸோ ஃபஸ்ட் இருக்கிறதெல்லாம் டேட்டா டைப், ரெண்டாவது இருக்கிறது அதோட சைஸ், எவ்வளோ வந்துட்டு மெமரி அலோகேட் பண்ணிக்கும் அப்படிங்கிற சைஸ். நெக்ஸ்ட்டு நான் வேல்யூவை நானாக கொடுக்கறதுக்கு முன்னாடி அது டிஃபால்ட்டாக அது என்ன வேல்யூவை அசைன் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்றது ஒன்று. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள், நெக்ஸ்ட்டு ரியல் டைம் யூஸ் கேஸ். ஸோ ஃபஸ்ட் வந்து பைட் பார்த்தோம்னா 1 பைட் வந்துட்டு அலோகேட் பண்ணிக்கும், 1 பைட் மெமரி வந்துட்டு அலோகேட் பண்ணி வச்சுக்குவோம் அந்த வேரியபிளுக்காக. அதோட இனிஷியல் வேல்யூ பார்த்தீங்கன்னா 0. நெக்ஸ்ட்டு வந்துட்டு எக்ஸாம்பிளுக்கு நம்ம 100 சொல்லியிருக்கோம். இப்போ வந்துட்டு ஒரு பர்சனோட ஏஜ் எடுத்துக்கலாம். ஸோ அவங்களுக்கு லிமிட்டடாக தான் இருக்கும். 1லேருந்து நம்ம இதை வரைக்கும் சொல்லலாம், ஒரு 100, அதுக்கு மேலே போச்சுன்னா ஒரு 127 வரைக்கும் இந்த மாதிரி சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு பைட்டே போதுமானது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஷார்ட் பார்த்தீங்கன்னா 2 பைட்ஸ் எடுத்துக்கும். இது வந்துட்டு டிஃபால்ட்டாக 0வாக தான் இருக்கும். இது வந்துட்டு அதை விட கொஞ்சம் பெரியது. இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோட இது, காலேஜ் ஸ்டூடெண்ட்டோட இது இவ்வளோ கவுண்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லி எடுக்கிறது எல்லாமே வந்துட்டு ஷார்ட்டில் வந்துடும். நெக்ஸ்ட்டு இன்ட் வந்துட்டு 4 பைட்ஸ் மெமரி வந்துட்டு அலோகேட் பண்ணிக்கும். இதில் வந்துட்டு டிஃபால்ட்டாக 0. இது வந்து அதை விட பெருசு, ஸ்டோரிங் த பர்சன் சேலரி, ப்ராடக்ட் ஐடி, அந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு இன்ட்டில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு லாங் பார்த்தீங்கன்னா 8 பைட், இது அதை விட பெருசு. இதில் வந்துட்டு எல் அப்படின்றத லாஸ்ட்டாக மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா அது வந்துட்டு லாங் அப்படிங்கிறத டினோட் பண்ணுது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டோரிங் த லார்ஜ் நம்பர் லைக் அ பாப்புலேஷன் ஆஃப் த கண்ட்ரி, அந்தளவுக்கு பெருசாக வந்துட்டு இதை வந்துட்டு நம்ம என்ட்ரு பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃப்ளோட்டு, டபுள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டெசிமல் நம்பருக்கு. ஃப்ளோட்டில் வந்துட்டு 4 பைட்ஸு, 0.0f, எஃப்ன்றது வந்துட்டு ஃப்ளோட் மென்ஷன் பண்ணுது. ஸோ 19.9f அப்படின்லாம் போடுறோம் இல்லையா, அந்த மாதிரி. இது வந்துட்டு ஒரு ப்ராடக்டோட ப்ரைஸ் வித் டெசிமல் பாயிண்டோட குறிக்கிறோம் அப்படின்னா இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டபுள் வந்துட்டு அதை விட பெருசு, 8 பைட்ஸு, 0.0d, டீன்றது டபுள். இதில் வந்துட்டு ஸ்டோரிங் த சயின்டிஃபிக் கால்குலேஷன்ஸ் ஆர் ப்ரீசியஸ் ஃபைனான்ஷியல் டேட்டா. நெக்ஸ்ட்டு வந்துட்டு கேர் வந்து பார்த்தீங்கன்னா 2 பைட்ஸ். இப்போ ஒரு கிரேடெல்லாம் போடுவாங்களே, ABCD அப்படிலாம் சொல்லி, ஸோ அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்துட்டு இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதோட டிஃபால்ட் வந்துட்டு நல் கேரக்டராக இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பூலியன் வந்துட்டு 1 பிட்டு தான். அதில் வந்துட்டு ஃபால்ஸ், ட்ரூ, இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று தான் வரும். லாக்டு இன் இல்லைனா வந்துட்டு இஸ் மேரிட், அந்த மாதிரி சில டெசிஷன் எடுக்கிறது, ட்ரூவா ஃபால்ஸா அப்படி சொல்கிறதுக்கு மட்டும் இந்த பூலியன் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இவ்வளோ தான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்பில் 8 இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப். இந்த நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் அப்படின்றது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கிரியேட்டட் பை த ப்ரோக்ராமர்ஸ். இதை வந்து ப்ரோக்ராமர்ஸாக க்ரியேட் பண்ணிடுவாங்க. அண்ட் தே டு நாட் ஸ்டோர் த ஆக்சுவல் வேல்யூ டைரக்ட்லி. முன்னாடியே சொன்ன மாதிரி தான், டைரெக்டாக அதோட ஆக்சுவல் வேல்யூவை ஸ்டோர் பண்ணாமல் ரெஃபரன்ஸை மட்டும்தான் ஸ்டோர் பண்ணும். அதாவது மெமரி அட்ரஸ், அது எதை பாயிண்ட் அவுட் பண்ணுதுன்னா ஆக்சுவல் டேட்டா எங்கே இருக்கோ அந்த இடத்த பாயிண்ட் பண்ணுது. ஓகேவா. இதில் வந்துட்டு காமனான நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கு, அரே, கிளாஸு, இன்டர்ஃபேஸு, ஆப்ஜெக்ட். ஸ்ட்ரிங்னா நமக்கே தெரியும், ஒரு டெக்ஸ்ட், அதாவது சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நம்ம முன்னாடி போட்டிருக்கோம் நேமு, இமெயில் ஐடி, அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்துட்டு ஸ்ட்ரிங்கில் வந்துட்டு ஸ்டோர் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸ்ட்ரிங் கஸ்டமர் நேம் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்ட்ரிங் இமெயில் அப்படின்லாம் யூஸ் பண்ணிக்குவோம். நெக்ஸ்ட் வந்துட்டு அரே வந்து பார்த்தோம்னா யூஸ்டு டு ஸ்டோர் த மல்டிபிள் வேல்யூ ஆஃப் த சேம் டைப் இன் த சிங்கிள் வேரியபிள். ஒரு சிங்கிள் வேரியபிளில் நான் வந்துட்டு மல்டிபிள் டேட்டாஸை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஆனால் அது ஒரு கண்டிஷன் இருக்குது, அது எல்லாமே சேம் டேட்டா டைப்பில் இருக்கணும். ஓகேவா, சேம் டைப்பில் இருக்கணும். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு ஒரு ஸ்டூடெண்ட்டோட 5 மார்க்கையும் ஸ்டோர் பண்ணணும். அப்போ அந்த ஸ்டூடெண்ட்க்கு நான் தனித்தனியாக ஒவ்வொரு தாட்டி க்ரியேட் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த ஸ்டூடெண்ட்டோட நேமை கொடுத்து நான் ஒரு அரே க்ரியேட் பண்ணி அதில் அவங்களோட 5 மார்க்கையும் போட்டேன். அப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் நான் ஆக்சஸ் பண்ணும்போது அவங்களோட 5 மார்க்கும் எனக்கு ஒரே வேரியபிளில் வந்திருக்கும். ஸோ இதுக்காகலாம் நம்ம வந்துட்டு இந்த அரே யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு
கிளாஸ் அப்படின்றது நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி தான், ப்ளூ பிரிண்ட் ஆஃப் த ஆப்ஜெக்ட். இது வந்துட்டு குரூப்ஸ் த ரிலேட்டட் வேரியபிள்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் டுகெதர். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்துட்டு ஒரு கார் எடுத்திருக்கேன், அதோட ப்ராப்பர்ட்டிஸை வந்துட்டு நான் டிஃபைன் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா, இது வந்துட்டு கிளாஸில் வரும். ஆப்ஜெக்ட் அப்படின்றது இன்ஸ்டன்ஸ் ஆஃப் த கிளாஸ். இது வந்துட்டு ரியல் வேர்ல்டு டேட்டாவாக சொல்லுவோம். இப்போ நான் முன்னாடி கிரியேட் பண்ண அந்த கார் கிளாஸ்க்கு நான் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அவங்க கொடுக்குற அந்த ப்ராப்பர்ட்டிஸை வச்சு நான் வந்துட்டு என்னோட ரியல் டைம் டேட்டாஸை என்ட்ரு பண்ணிக்குவேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு காருக்கு வந்துட்டு மை கார் அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிவிட்டு மை கார் அதோட பிராண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேலே இருக்கு இல்லையா, கிளாஸில் இருக்குது. ஸோ அதை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், கிளாஸ்லேருந்து ஆக்சஸ் பண்ணிக்கிறேன். பிராண்ட் ஈக்குவல் டு டொயோட்டோ, அப்புறம் ஸ்பீட் வந்துட்டு 180 அப்படின்லாம் சொல்லி நான் வந்துட்டு என்னோட ரியல் வேர்ல்டு வேல்யூஸை என்ட்ரு பண்ணுறேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து இன்டர்ஃபேஸ் அப்படின்றது ஒரு கான்ட்ராக்ட் தட் defines what method a class must implement without specify how. அதாவது என்னென்னா, இப்போது இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள், ஜாவா இன்டர்ஃபேஸ் அப்படின்ற ஒன்று இருக்குது, அதெல்லாம் வந்து பேமெண்ட் அப்படின்ற ஒரு க்ரியேட் பண்ணிட்டு உள்ளே வந்துட்டு மேக் பேமெண்ட் அப்படிங்கிற ஒரு மெத்தட் அது வந்து வாய்டில் இருக்கா, இதை வந்துட்டு நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஆனால் அந்த மெத்தடுக்குள்ளே ஏதாவது ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேனா, இது எப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்கேனா இல்லை, அது வந்து எப்படி என்ன பண்ணுது அப்படின்றதெல்லாம் சொல்லாது, வெறும் வந்துட்டு மெத்தட் மட்டும்தான் இருக்கும். இப்போது நான் வந்துட்டு இப்போ ஒரு கிளாஸ் எடுத்துக்கிறேன். ஓகேவா, இப்போ வந்துட்டு பேமெண்ட் எக்ஸாம்பிளுக்கு பேமெண்ட் எடுக்கிறோமா, இப்போ பேமெண்ட்னா நம்ம எதில் வேணாலும் பண்ணலாம், கிரெடிட் கார்டு, யூபிஐ, நெட் பேங்கிங். ஸோ இதில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு, அதாவது எல்லாமே வந்து அமௌண்ட் பே பண்ணுறது தான், பட் ஆனால் அது உள்ளே நடக்கக்கூடிய ஒவ்வொரு ப்ராசஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து இந்த இன்டர்ஃபேஸ்க்கு ஒரு கிளாஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா, அதாவது நம்ம இன்ஹெரிட்டன்ஸ் பார்த்துருப்போம் இல்லையா, முன்னாடி ஓப்ஸ் கான்செப்ட்ஸில் இன்ஹெரிட்டன்ஸ் பார்த்துருப்போம், ஒரு கிளாஸ்லேருந்து இன்னொரு கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி இதை வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஓகேவா, இந்த பேமெண்ட்டை வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்குவேன். அப்போது அதுக்குள்ளே அந்த கிளாஸ்க்குள்ளே இம்ப்ளிமெண்ட் இந்த பேமெண்ட்டு, நான் அப்போ இந்த மெத்தடை வந்துட்டு கொடுக்கும்போது இந்த மெத்தட் அதுக்குள்ளே கரெக்டாக என்ன பண்ணுது, இப்போ வந்துட்டு கிளாஸ் கிரெடிட் கார்டு அப்படின்னு கொடுத்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறேன், இந்த பேமெண்ட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அதுக்குள்ளே இந்த மெத்தடை நான் வந்துட்டு உள்ளே எடுத்து ஸோ கரெக்டாக எக்ஸாக்டாக அந்த கிரெடிட் கார்டில் எப்படி பேமெண்ட் நடக்க போகுது அப்படின்றத நான் உள்ளே வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன் ஸ்டேட்மெண்ட்டாக. இதுதான் வந்துட்டு இன்டர்ஃபேஸ். ஓகேங்களா, ஓகே, நான் இது ஒரு ரியல் டைம் எதாவது சொன்னேன்னா உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போது ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம கையில் காசு இருக்கிற மாதிரி. ஓகேவா, ஆக்சுவலான வேல்யூ நம்ம கையில் தான் இருக்குது. ஓகே, ஆனால் நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் அப்படின்றது நம்ம கையில் ஒரு செக் இருக்கிற மாதிரி. இந்த செக் வந்துட்டு எதை பாயிண்ட் பண்ணுது அப்படின்னா, பேங்க்கில் என்னோட அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த மணியை பாயிண்ட் பண்ணுது. ஆனால் எங்கிட்ட வந்துட்டு அதோட அட்ரஸ் தான் கையில் இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்பையும் நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்பையும் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ ஒரு சிம்பிள் கொஷின். ஓகேவா, இந்த கொஷினுக்கு ஆன்சர் தெரிஞ்சுது அப்படின்னா, இல்லை சும்மா ட்ரை பண்ணியே போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, எ பூலியன் வேரியபிள் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான் இது. ஓகே, ட்ரூவா ஃபால்ஸா, ட்ரூவாக இருந்துச்சுன்னா எப்படி, ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா எப்படிங்கிறத எக்ஸ்பிளைனும் பண்ணலாம். ஓகே, பூலியன் வேரியபிள், அதாவது ஜாவாவில் நம்ம ட்ரூ ஃபால்ஸ் அப்படின்ட்டு பூலியன் வேரியபிள் கொடுக்குறோம் இல்லையா, அது வந்துட்டு 1 இல்லை 0 அப்படிங்கிற மாதிரியான வேல்யூஸில் தான் ஸ்டோர் ஆகுமா அப்படிங்கிறது கொஷின். ஓகே, செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, விச் டேட்டா டைப் would you use to store someone's age? நான் வந்துட்டு ஒருத்தவங்களோட ஏஜை ஸ்டோர் பண்ணணும், அதுக்காக நான் என்ன டேட்டா டைப் கொடுக்கலாம். ஓகே, ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் இதிலே கேட்டிருக்காங்க, ஃபார் வந்துட்டு யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லாங் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு, லாங் டேட்டா டைப் யூஸ் பண்ணலாமா கூடாதா, அப்படி பண்ணலான்னா ஏன், பண்ணக்கூடாதுன்னா ஏன், அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக என்ன டேட்டா டைப் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கும்போது டெஃபினட்டாக அந்த ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு இதுக்கான ஆன்சரையும் நான் சொல்லிடுறேன். ஓகே, சரி, சம்மரி பார்த்துக்கு வந்தாச்சு. டேட்டா டைப்னா ஒன்றும் இல்லை, நம்ம கம்பைலர் கிட்ட முன்கூட்டியே சொல்கிறோம், இந்த வேரியபிள் இந்த கைண்ட் ஆஃப் டேட்டாவை தான் வந்துட்டு ஸ்டோர் பண்ண போகுது, அதே மாதிரி எவ்வளோ மெமரி வந்துட்டு யூஸ் பண்ணிக்க போகுது அப்படின்றத நம்ம முன்னாடியே வந்துட்டு சொல்லிடுறோம். ஸோ எதுக்காக இந்த டேட்டா டைப் அப்படின்னா, மெமரி எஃபிஷியன்சிக்காக, டைப் சேஃப்டிக்காக, எரர் ப்ரிவென்ஷனுக்காக.
ப்ரிமிட்டிவ்னா நான் சொன்ன மாதிரி தான் 8 ப்ரிமிட்டிவ்ஸ் இருக்குது. ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் இருக்குது. பைட்டு, ஷார்ட், இன்ட், லாங், ஃப்ளோட், டபுள், கேரக்டர், பூலியன். இது வந்துட்டு ஆக்சுவலான வேல்யூவை டைரெக்டாக ஸ்டோர் பண்ணிக்கும். நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் அப்படின்றது ஸ்ட்ரிங்கு, அரே, கிளாஸ், ஆப்ஜெக்ட் இன்டர்ஃபேஸ். இது வந்துட்டு ரெஃபரன்ஸ் தான் ஸ்டோர் பண்ணிக்கும். அந்த டேட்டா எங்கே இருக்குது அப்படின்ற ரெஃபரன்ஸ் அட்ரஸை மட்டும்தான் இது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஓகேங்களா? இன்னும் நிறைய கம்ப்யூட்டர் சயின்ஸ் கான்செப்டை நம்மளோட அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் ஆன்சர் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதுக்கான ஆன்சரை சொல்கிறேன். वीडियोस बनाने हैं फिल्मोरा है ना।